நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்டன் விஜயகாந்த் இறந்து இன்றோடு 17 நாள் ஆகுதுங்க. கடந்த டிசம்பர் 28 அன்று உடல்நலக்குறைவால் இறந்தார். அவருடைய உடல் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோட அடக்கம் செய்யப்பட்டது. அவரோட மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், கட்சி தொண்டர்கள், திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் நேரிலே அஞ்சலி செலுத்துகிறாங்க. இன்றளவும் அவருடைய அந்த நினைவிடத்திற்கு பலாயிரக்கணக்கான மக்கள்கள் தினந்தோறும் போயிட்டுருக்காங்க. அப்படி அங்கே வர்ற மக்கள்களுக்கு தினமும் அன்னதானமும் வழங்கப்பட்டு இருக்குது. இப்படி நம்ம கேப்டனோட நினைவிடத்தில் நேற்றுக்கு 16வது நாள் காரியமும் நல்லபடியாக செஞ்சாங்க. அதில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு அது நல்லபடியில் தான் முடிஞ்சிருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு அவங்களுடைய வீட்டில் திதி கொடுக்கும்போது காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க இல்லையா, அந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது ஒரு காகம் மட்டும் ஒரு வித்தியாசமான செயலை செஞ்சிச்சு. அதனால் கேப்டனே நேரில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை வணங்கினாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேப்டன் அவர்களுடைய வீட்டில் இன்றைக்கி 17வது நாள் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அது அதிர்ச்சியான சம்பவமும் கூட. அந்த சம்பவம் இருக்கிற மொத்த குடும்பத்தையுமே ஒரு ஆட்டிடுச்சுன்னே சொல்லலாம். அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நேற்றுக்கு 16வது நாள் காரியம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இல்லையா, முடிஞ்சிட்டு வீட்டுக்கு எல்லோரும் நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்காங்க. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இரவில் பார்த்திங்கன்னா ஒரு கனவு ஒன்று வந்திருக்குது நம்ம பிரேமலதா அவர்களுக்கு. என்ன கனவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதில் நம்ம கேப்டன் தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசலில் வெளியில் மண்ணுக்கடியில் ஒரு சில பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை நீங்கள் எடுக்கணும். அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய குடும்பம் வளர்ச்சி அடையாது, மேலும் மேலும் தொய்வு தான் அடையும். அதனால் அந்த பொருளை எடுத்துடணும். நான் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த பொருள் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அப்போவே எடுத்துருந்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். இப்போது இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொருள் தான் என்னை இப்படி இந்த மாதிரி ஆக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ தெரிய வருது. அதனால் அந்த பொருள் இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, அதை எடுத்துடணும் உடனடியாக. அப்போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டு ஏதோ ஒரு பொருளை அவரோட வீட்டில் வாசலுக்கு முன்னாடி இருக்குது, அந்த பொருளை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கனவுல நேராக சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பொருளை எடுத்தால் தான் மக்களுக்கு தேவையான செயல்களை செய்யறதுக்காக அவங்க வீட்டில் செல்வமும் இருக்கும், அதே மாதிரி யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காரு அந்த பொருளை எடுக்க சொல்லி. சரி, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்களுக்கு கனவுலே ஒரு கேள்விக்குறி. முடிஞ்சு பார்த்தா பார்த்திங்கன்னா மணி ஒரு 3:30 இருக்கும். அந்த டைமில் பார்க்குறாங்க 3 மணி ஆச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டாங்க. விடிய காலம் 6 மணி ஆக்கில் உடனே ஒரு சாமியாருக்கு ஃபோன் போடுறாங்க. சாமி, ஒரு அர்ஜென்ட்டான வேலை, எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் பார்த்திங்கன்னா வராரு. வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நைட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்னுடைய கனவில் வந்தார். ஒரு முக்கியமான பொருள் ஒன்று பூமிக்கு அடியில் வாசலில் வெளியில் இருக்கிறதா சொல்கிறாரு. அந்த பொருள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. நீங்கள் கொஞ்சம் அது என்ன பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஏதோ கடவுள் சம்பந்தமான ஒரு பொருளாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு முக்கியமான பொருளாக இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் கையை வைக்க முடியாது, ஏன்னா அவர் சொன்ன விதம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரியே கேப்டன் சொன்ன மாதிரியே அந்த சாமியார் ஒரு இடத்துல மார்க் பண்ணுறாரு, இந்த இடத்துல தோண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தோண்டும் போது அவங்களுக்கு ஒரு சில நாத்தம் அடிச்சிருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னடா அது நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னா, அதில் ஒரு அழுகி போன நிலையில் ஒரு சின்ன சாவல் இருக்குதுங்க. அந்த சாவலை புதைச்சி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இந்த சாவலையா சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவலை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த சாவலுக்கு கீழேயே ஒரு மஞ்சள் கலரில் பையால் ஒன்று கட்டி போட்டிருக்குது. அந்த பையை எடுக்கிறாங்க. அந்த பையில் எடுக்கும்போது தான் அவங்களுக்கு சில அதிர்ச்சியான பொருட்கள்லாம் அங்கே இருக்குது. அதில் ஒரு சில உருவ பொம்மைகள், அந்த பொம்மையில் ஆணி அடிச்சிருக்குது. அந்த பொம்மை தலையை ஃபுல்லாக விரிச்சு போட்ட மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. கை காலெல்லாம் ஆணி அடித்து, அதோடு மட்டும் இல்லாமல் செம்பு தகடு இருக்குது, கூடவே சேர்ந்து எலுமிச்சம் பழமும் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இது செய்வன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார், இங்கே பக்கத்தில் யாரும் நிற்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த செய்வன பொருளை அப்படியே மூட்டை கட்டி கொண்டு போயிட்டு கங்கையில் போட்டுடுறாருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் விஷயத்த சொல்கிறாரு. கேப்டன் அவர்கள் இறந்ததுக்கு காரணமே இந்த செய்வன பொருள் தான். இதை கேப்டன் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்கள் தீதி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கான சக்தியே வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பொருளை எடுக்க சொல்லிட்டாரு நல்லபடியாக. ஆனால் இது முன்னே தெரிஞ்சிருந்ததுன்னா எடுத்திருந்தா இன்றைக்கி கேப்டன் நம்மளோட இருந்திருப்பார்
நம்ம மக்களுக்காக சேவை செய்யணுன்றதுக்காகவே கேப்டன் இன்னைக்கு ஆவி ரூபத்தில் உங்கள் கனவுல வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லியிருக்காருங்க. இது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒட்டுமொத்த மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியில் அழுத்திருச்சு. உடனே அந்த குடும்பத்தார்கள் இந்த தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த செய்தி தான் சமூக வலைத்தளத்தில் வைரலாக வந்துட்டுருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.